ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியரிங் மளிகை கடை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியரிங் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா, ஒரு கார் வாங்குறப்ப எதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க போறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் கார் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அப்படிங்கும்போது செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம் புதுசு பழசு அப்படி பார்த்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சி அதை அப்படியே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். வீடியோ வந்து மெயினானது நான் ஃப்ரண்ட்ல நீங்க பார்த்துருப்பீங்க, வேகனார், டிரைவர், கிராவியேட் இதை சுற்றியே தான் வரும். இப்போதான் கடைசியில் கார் வந்து புக் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ வந்து செகண்ட் டைம் பண்ணுறேன், சரிங்களா. நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண வீடியோ வந்து 38 நிமிஷம் பேசியிருக்கேன். திரும்ப அதை குறைச்சி 25 நிமிஷத்துக்கு கீழே இந்த எடிட்டிங் வந்து கொண்டு வரவே முடியல. ஏன்னா அவ்வளோ விஷயம் பேசியிருக்கேன், அவ்வளோ பாயிண்ட் இருக்குது. நான் அதனால அந்த வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணல. கொஞ்சம் வேகமாக பேசி சுருக்கமாக சொல்லணும்னு சொல்லிட்டு திரும்ப நான் இன்னைக்கு உட்காந்து வீடியோ பண்ணுறேன். இது வரைக்கும் நான் இப்படி வீடியோ பண்ணதே கிடையாது. அதனால நான் இந்த வீடியோவில் எவ்வளோ வேகமாக சொல்ல முடியுமோ அவ்வளோ வேகமாக சொல்கிறேன். பாயிண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது. நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் நீங்கள் டீப்பாக பார்த்து விடணும், சரிங்களா. நான் மேல்ட்டெல்லாம் சொல்கிறேன். இன்னைக்கு நம்ம எதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு கார் வந்து எதுக்காக வேணும், அப்புறம் வந்து செகண்ட் ஹேண்ட் காரில் வந்து என்னென்ன ஸ்கேம்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது, அப்புறம் வந்து கார் செலெக்ஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்தால சர்வீஸ் சென்டர் இன்னைக்கு வந்து என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த கார் வந்து சென்னை சிட்டிக்கும் அதர் டிஸ்ட்ரிக்டும் வேற, சரிங்களா. இப்போ சென்னையில் இருக்கவங்க கார் வேணுமா, உங்களுக்கு கார் வேணுமா, கார் தான் எதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சென்னையில் இருக்க சுச்சுவேஷன் வேற. வீட்டை விட்டு இறங்கினா மெட்ரோ, ஊபர், ஓலா, எலக்ட்ரிக் ட்ரெயின் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் அதர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அப்படி கிடையாது, சரிங்களா. ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப ப்ரீ பிளான் பண்ணணும். இப்போ நீங்கள் ஒரு 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர்லாம் இன்னைக்கு காரில் போயிட்டு வரணும் அப்படின்னா ஷியோரா 3000 ரூபாய், சரிங்களா. வெயிட்டிங் சார்ஜ் அதிகமாக இருந்தால் அதுக்கு சார்ஜ், இந்த மாதிரியான நிறைய இது இருக்குது. அது மாதிரி கன்வீனியன்ஸ் இருக்கு. அந்த டிரைவர் வந்து நம்ம பக்கத்து ஊர்ல இருந்தே வந்துட்டா நமக்கு அந்த சார்ஜ் இருக்கும். அவர் ஒரு 5 கிலோமீட்டர்ல இருந்து வராரு, காரை கொண்டு 3 கிலோமீட்டர் வராருன்னா அங்க இருந்தே சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயம் நிறைய. அதனால கார் வந்து இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும்போதுல கண்டிப்பா கார் தேவைதான் படும், சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செகண்ட் ஹேண்ட் கார் தான் பார்த்தோம். அவன் வந்து செகண்ட் ஹேண்ட்லயே ஒரு நல்ல காரா பாப்பண்டா அப்படின்னு நம்ம பார்த்து போறப்போ வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஹேண்ட் கார் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவு தெரிஞ்சவங்க, உங்க கண்ணு முன்னாடி அந்த வண்டி ஓடுது நல்லா ஓட்டுறாங்கன்னா மட்டும் வாங்குங்க. மற்றவங்ககிட்ட முடிஞ்ச அளவு வாங்குறது வந்து நல்லா பார்த்து வாங்குங்க, சரிங்களா. தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கினா பிரச்சனை கிடையாது. ஆனால் தெரிஞ்சவங்ககிட்ட வாங்கினாலும் அந்த கார் உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா 2 பேரும் பக்கத்துல தான் இருக்க போறீங்க, சங்கடமா இருக்கும் பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். எங்களுக்கு தெரிஞ்ச கார் ஒன்று வந்து பார்க்க கூட்டு போனோம். அந்த இடத்துல தெரிஞ்ச காருக்கு வாயம் பார்ப்போம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 2 தடவை தள்ளி தான் அவர் கார் இன்டீரியர் எல்லாம் பார்த்தாம, நான் என்ன செஞ்சேன்னா போனட்லாம் தொடங்க போனட்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். ஆனால் நான் வந்தோடனே சொன்னேன், இல்லை கார்ல பேட்டரியை மாத்திருக்காங்க, இந்த காருக்கு இந்த பேட்டரி கிடையாது அப்படின்னு சொன்னேன். இவ்வளோத்துக்கும் தெரிஞ்சவங்க தான். ஃபோன் பண்ணி கேட்குறோம், அந்த மாதிரி பேட்டரி வேற இருக்கு அப்படிங்கிறாரு அப்படின்னு. ஆமா, பேட்டரி வந்து நாங்கள் வேற காருக்கு மாத்திட்டோம், நாங்கள் இதில் போட்டு தந்துருந்தோம் அப்படின்னாரு. கார் வாங்கி 9ஆம் மாசத்துல சேல் பண்றாங்க, பேட்டரியே மாத்திருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ண போச்சுல செகண்ட் ஹேண்ட் கார் போகணுமாடா அப்படிங்கிற மாதிரி கூட தோணிடும், சரிங்களா. அதே மாதிரி இன்னைக்கு செகண்ட் ஹேண்ட் கார் பெரும்பாலும் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னா, எல்லாம் நல்லா ஓட்டி முடிச்சிருப்பாங்க. டயர் சூப்பரா தேஞ்சு முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரியான எல்லாமே இதா இருக்கும். நீங்க வாங்கி சர்வீஸ் பண்ணணும், புது டயர் போடணும், இந்த மாதிரியான முக்கியமான வேலை எல்லாமே அதுல இருக்கும். அதனால செகண்ட் ஹேண்ட் கார்ல பெரும்பாலும் ஓட்டி நல்ல லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு நல்ல சர்வீஸ் எல்லாம் நம்ம பாக்குற மாதிரி வந்து நிறைய கார் இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, கார் இது 10 லட்சம் கிலோமீட்டர் ஓடும், 5 லட்சம் கிலோமீட்டர் ஓடும், ஒரு பிரச்சனை கிடையாது சொல்லுவாங்க. ஆனா அதுதான் விஷயம், சரிங்களா. அது மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஷாப்ல இருக்கவங்க எல்லாம் நல்ல ஸ்பீச் டேலண்டா இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து தட்ட முடியாது. நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி கவனமா இருக்கணும். உங்களுக்கு என்ன கார் வாங்கணும்னு மைண்ட்ல இருக்கீங்க, அந்த கார் அங்க ஷோரூம்ல இருக்குனாலும் நீங்க அதுலயே ரொம்ப கிரிப்பு கொடுக்காம பார்த்து அதை நல்லா என்கொயரி பண்ணி வாங்குங்க, சரிங்களா. அதே மாதிரி தேவையில்லாம ஹைப்லாம் கொடுப்பாங்க. இந்த பழைய ஆல்டோ, ஹோண்டா சிட்டி, அம்பாஸ்டர், டீசல் காரு, டீசல் ஸ்விஃப்ட், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் பயங்கர ஹைப் இருக்கும். அன்னைக்குள்ள இன்ஜின் இன்னைக்கு கிடையாது, அன்னைக்குள்ள வெயிட் இன்னைக்கு கிடையாது அப்படிம்பாங்க. இன்னைக்கெல்லாம் நீங்க அதை ஒரு சர்வீஸ் கொண்டு போயிட்டு வந்தா அவ்வளோ செலவு இருக்கும். அதே மாதிரியான 10 வருஷம் முன்னாடி உள்ள கார் இந்த மாதிரிலாம் ஹைப் கொடுத்து லட்சக்கணக்கில் கொடுத்துலாம் வாங்காதுங்க, சரிங்களா. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு ஒரு 7 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா சூப்பர் காரை எடுத்துட்டு வெளியே வந்துடலாம், சரிங்க. அதே மாதிரி ரீசேல் வேல்யூன்னு சொல்லிட்டு ஒரு சில காரெல்லாம் சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த கம்பெனி அப்படி ரீசேல் வேல்யூ அப்படி சொல்லுவாங்க. ஆனா நாங்க இன்னைக்கு செகண்ட் ஹேண்ட் கார் பார்த்த அளவுக்கு OLXலயும் சரி, கடையிலயும் சரி, எந்த காரையுமே விட்டே கொடுக்கல, சரிங்களா. ஒரு வருஷம் ஓடின கார்னா மினிமம் 50,000 ரூபா வேணா குறைக்காங்க, அவ்வளவுதான். 2 வருஷம்னா அவ்வளவுதான். புது காருக்கு அன்னைக்குள்ள ரேட் படி தான் கொடுக்காங்க. அதனால ரீசேல் வேல்யூனா பெரிய அளவுல ஒண்ணுமே கிடையாது. சரி, செகண்ட் ஹேண்ட் கார் ஷோரூம் தான் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு. அப்புறம் நம்ம வந்து இந்த மாருதி சுசுக்கில இருந்து ட்ரூ வேல்யூன்னு ஒன்று போட்டிருக்காங்களா, அங்க போவோம்னு சொல்லிட்டு அங்க போனோம், சரிங்களா. அங்க போனா 2019 வேகனார் 4.45 லட்சம் போட்டு வச்சிருக்காங்க. 2026 புது வேகனார் இன்னைக்கு வந்து 6.8 லட்சம் VXI மாடல், சரிங்களா. அதாவது 7 வருஷம் ஓடிட்டு இருந்த வண்டி 20, 21, 22, 23, 24, 25, 26 வந்தாச்சு. இந்த வண்டிக்கு வந்து இப்போ 4 லட்சம் கணக்கு பண்ணிக்கோங்க. 4.5, 5.5, 6.5, 2 லட்சம் தான் கம்மி பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன இருக்கு, இதுல ஒண்ணுமே கிடையாது. இது வந்து ட்ரூ வேல்யூ எதுக்கு அப்படின்னா, நீங்க வந்து இங்க வந்து பார்த்துட்டு இங்கேயே போயிருவீங்க. பழச பார்த்துட்டு சார் இதுக்கு நீங்க புதுசே போயிடலாமே சார், நல்லா இருக்குமே சார் அப்படின்றாங்க. அதனால அதையும் பார்த்துக்காங்க. அதே மாதிரி இந்த பழைய கார் வாங்கி விற்கிற ஒரு சில பிராண்ட் கம்பெனி எல்லாமே அந்த 200 செக் பாயிண்ட் 300 செக் பாயிண்ட் பார்ப்போம்னு சொல்லுவாங்க. அங்கெல்லாம் ஒண்ணுமே இருக்காது.
இப்போ கம்பெனி சர்வீஸ் சென்டர்லயே ஆள் கிடையாது ஒழுங்கா, நிறைய கம்பெனிக்கெல்லாம் ஆளே கிடையாது, அங்கேயே திணறுதாங்க. அந்த மாதிரிலாம் இதுல சர்வீஸ்லாம் அந்த அளவு எப்படி இருக்கும், எப்படி செக் பண்ணி வாங்குவாங்கலாம் தெரியாது. அதனால அதையும் பாத்துக்காங்க, ரைட்டுங்களா? அது மாதிரி நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு போய் செகண்ட் கார் பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாம உங்க கூட ஒரு ஆளை வந்து செட் பண்ணிடுறாங்க, சரிங்களா? இப்ப நான் என் ஃப்ரெண்டுக்காக போய் கார் பார்க்கும் போச்சுல என் ஃப்ரெண்டு வந்து என்ன செஞ்சான் அப்படின்னா, கார் இன்டீரியர் எத்தனை பேர் உட்காரலாம், எப்படி இருக்கு அப்படிங்கிறதே தான் பார்த்துட்டு தான். நான் வந்து போனட்டை திறங்க, டயர் இவ்வளவு தேஞ்சிருக்கு அது தேஞ்சிருக்கு அப்படியே ஒன்னொன்னா விசாரிக்க என்ன வந்து மெக்கானிக் நினைச்சிட்டாங்க, சரிங்களா? இப்படி நாங்க போறது பாக்குறது இப்படியே கடைக்கடையா ஏறி இறங்க என்ன மெக்கானிக் நினைச்சிட்டு ஒரு ஷோரூம்ல இருந்து ஒரு காரை வந்து ரொம்ப கிட்ட டீல் வர்ற மாதிரி வந்துச்சு. அப்படிங்கும் பட்சத்துல பார்த்துட்டு நாங்க வந்துட்டோம். இந்த கடையில இருந்து எனக்கு ஆள் வருது, ஆனா அந்த கார் பார்க்க வந்தீங்களா, அது கொஞ்சம் முடிச்சு விடுங்களேன், உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய்வோம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து பேசுறாங்க. அவருக்கு நான் முடிச்சு விட்டா எனக்கு கொஞ்சம் கமிஷன் வந்துடும், சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பண்ணிருப்பாங்க. அதனால அதெல்லாம் ரொம்ப கவனமா நீங்க பாத்துக்கிடணும். நீங்க ஒரு ஆளை கூட்டு போறீங்க கார் பாக்குறதுக்கு, அவரே அதை ஆணித்தனமா சரின்னு சொல்லிட்டாலும் நீங்க விசாரிக்கிறதெல்லாம் நீங்க நல்லா பார்த்து தெளிவா தான் இருக்கணும், சரிங்களா? சரி, நமக்கு வந்து செகண்ட் ஹேண்ட் ஷோரூம்ல தான் சரியில்லையே, ஓஎல்எக்ஸ்ல பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஓஎல்எக்ஸ்ல எல்லாம் பார்த்தா சில கார் வந்து 100% லோன்ல இருக்கு, சரிங்களா? சில கார் வந்து குட்டியே போட்டுரும், அந்த மாதிரி வேலை பார்த்து வச்சிருக்காங்க. 4 டயரையும் வேற நம்பருக்கு மாத்தி, அலாய்வில மாத்தி, அதை மாத்தி இதை மாத்தி என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. வாங்கினா மைலேஜ் தான் வருமா என்னன்னே தெரியாது, அந்த மாதிரி நிறைய கார் இருந்துச்சு. இப்போ நம்ம இது எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம், இது வேண்டாம், சரிங்களா? நம்ம வந்து புதுசாவே போயிரும் சொல்லிட்டு புது கார் பார்க்க போறோம். இப்போ நம்ம வந்து கார் வந்து எப்படி செலக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற டாபிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது நிறைய பேருக்கு வந்து கார் வாங்கி ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம தப்பான கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு தெரியும், சரிங்களா? ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த மெயின் சர்வீஸ்க்கு வரும், சரிங்களா? ஆயில் சேஞ்சு இந்த மாதிரியான சர்வீஸ்க்கு வரும் போச்செல்லாம் தெரியும் இந்த கார் நம்ம தப்பா வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து மனசளவுல காம்ப்ரமைஸ் ஆகிட்டு இருப்பாங்க, சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி எல்லா காருமே ஷோரூம்குள்ள பல நீட்டா இருக்கும். ஏன்னா அவ்வளோ லைட்டிங், எல்லா கலருமே பிடிக்கும், எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும், எல்லா காரும் பார்க்க ஆசையா இருக்கும். அதனால அந்த மாதிரி பார்த்து வாங்கக்கூடாது. நீங்க வந்து கார் வாங்க போறீங்கன்னா முன்னக்கூட்டியே அந்த காரோட டேட்டா எல்லாம் எடுத்து நீங்க பார்த்துட்டு ரிவ்யூ எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரியல் லைஃப்ல செக் பண்ணணும், சரிங்களா? அது எப்படின்னு சொல்றேன், ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம வந்து கார் செலக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அந்த கார் வந்து கிலோமீட்டர் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு ஆவரேஜ் முக்கியமா? நீங்க வந்து யாரு மிடில் கிளாஸ்ல இருக்கீங்களா, பிசினஸ் பண்றீங்களா, இஎம்ஐல போட்டு கார் வாங்க போறீங்களா, அதெல்லாம் பார்க்கணும். லோன்ல வாங்க போறீங்களா அப்படின்னா உங்களுக்கு மைலேஜ் வந்து ரொம்ப முக்கியம். அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுல சேவ் பண்ணிட்டு கொஞ்சம் கடனை அடைக்க முடியும். மைலேஜே தராத வண்டி வாங்கி வச்சுட்டு பெட்ரோல் ஊற்றி இங்க நீங்க லோனே அடைக்க மாட்டீங்க, அந்த கார்ல உள்ள இன்ட்ரெஸ்டே போயிடும், காரே வேண்டாங்கிற கண்டிஷன் வந்துடும், சரிங்களா? அடுத்தால நீங்க வாங்க போற காருக்கு வந்து ஸ்பேர் அவைலபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கணும், சரிங்களா? பர்டிகுலரா இது வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பேர் எல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க வாங்கணும். நல்லா பெரிய கார் கம்மியா கிடைக்கலாம் வாங்கக்கூடாது. புது கார்லயுமே நிறைய கம்பெனில ஸ்பேர் கிடைக்கிறதே கிடையாது, சரிங்களா? அவங்ககிட்ட மட்டும்தான் ஸ்பேர் இருக்கும், அதுவும் ரொம்ப லேட்டா தான் கிடைக்கும். சர்வீஸுமே அவங்கள தவிர நீங்க வெளியில விட்டா ஒண்ணுமே அந்த டேட்டாவை கண்டே பிடிக்க முடியாது, என்ன அப்படிலாம் நிறைய கார் கம்பெனி இருக்கு. அதையும் நீங்க பார்த்துட்டோம். அதே மாதிரி கார்ல வந்து முடிஞ்சளவு ஒயிட் எடுங்க. 2 வாலி பக்கெட் கழுவி விட்டுட்டு நீங்க சூப்பரா ஒயிட்ல தான் போய்கிட்டு இருப்பாங்க. மற்ற கார் வந்து மெயின்டைன் பண்ண கஷ்டம். 2 வீலர்னா பிளாக் ஓகே, வேகமா தட்டி விட்டுட்டு போயிடலாம். இப்போ யூனிக்காலாம் எடுத்துக்காங்க, பிளாக் கலர்ல சூப்பரா இருக்கும். 10-15 வருஷம் முன்னோட்டி உள்ள யூனிக்கா இன்னைக்கு புதுசு மாதிரி அழகா இருக்கும். பிளாக் வந்து 2 வீலர்ல பெஸ்ட். கார்ல வந்து ஒயிட் தான், ரெண்டையும் கம்பேர் பண்ணி மாத்திக்கிடாங்க, சரிங்களா? சரி, இப்போ 5 சீட்டரா 7 சீட்டரா அப்படிங்கிறதுக்கு ரெண்டே கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுக்கு ஆன்சர் நீங்க கரெக்டா 5 சீட்டரா 7 சீட்டரா எடுக்கலாம். உங்க கார்ல அதிகமா 5 பேர் போவாங்களா 7 பேர் போவாங்களா? கொஸ்டின் நம்பர் 1. 5 பேர் தான் போவாங்க அப்படின்னா நீங்க 5 சீட் 7 சீட்டருக்கு போகவே கூடாது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள் 7 பேர் போகிறதுக்கு அந்த என்னைக்காவது ஒரு நாளைக்குள்ள நீங்க வந்து அவ்வளவு பெட்ரோல் யூஸ் பண்ற மாதிரி வரும், அவ்வளவு வேலை பாக்குற மாதிரி வரும், சரிங்களா? அதிகமா 5 பேர் தான் போறாங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா 5 சீட்டர் தான் எடுக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் ஊர்ல இருந்து வருவாங்க, அப்போ நாங்க 7 பேர் எங்கேயாவது வெளியே போவோம் அப்படின்னு பிளான் பண்ணா நீங்க 7 சீட்டர் எடுக்கவே கூடாது. அந்த என்னைக்காவது ஒரு நாளுக்கான செலவை பயங்கரமா இதுல செலவு பண்ற மாதிரி வரும், ரைட்? ஓகேங்களா? ரெண்டாவது கொஸ்டின் வந்து நீங்க இன்னைக்குள்ள ஃபியூவல் ரேட்டை கனெக்ட் பண்றீங்களா அப்படின்னா நீங்க வந்து 7 சீட்டர் பக்கம் எட்டியே பார்க்க கூடாது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த சூழ்நிலை வந்து என்னைக்குனாலும் மாறும், சரிங்களா? அதனால நீங்க இன்னைக்கு வந்து ஒரு 110 ரூபாய்க்கு போட்டுட்டு நான் வந்து ஒரு 18 கிலோமீட்டர் 19 கிலோமீட்டர் கனெக்ட் பண்றேன் அப்படின்னா அந்த சூழ்நிலை வந்து நாளைக்கு அப்படியே மாறும். அதனால இதை வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. உங்களுடைய இன்கம் வச்சு தான் நீங்க வந்து ஃபியூல் ரேட்டை கனெக்ட் பண்ணுவீங்க. ஒரு இடத்துக்கு போனா இவ்வளவு செலவாகும், நமக்கு இவ்வளவு சேலரி, அதெல்லாம் கனெக்ட் பண்ணுவீங்க. அதனால இந்த 2 கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின் நீங்க கரெக்டான ஆன்சர் உங்க மனசுக்குள்ள வந்துட்டா நீங்க வந்து எந்த கார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவீங்க, சரிங்களா? இப்போ நம்ம வந்து வேகனாரா ட்ரைபரான்னு வந்துட்டோம், சரிங்களா? இந்த கிராவியேட்டை பத்தி எதுக்கு பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னா, நாங்க இது ஆரம்பிச்சது வந்து போன நவம்பர்ல ஆரம்பிச்சோம். இந்த கிராவியேட் வந்து திருநெல்வேலிக்கு வந்தது வந்து மார்ச் மாசம் வந்துச்சு. பிப்ரவரி மாசம் ரிலீஸ் ஆயிட்டு மார்ச் மாசம் ஷோரூமுக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடியே இந்த வேலை எல்லாம் நடக்கு. நாங்க ட்ரைபரா வேகனாரா அப்படி அப்படின்னு பாக்குறப்போ ட்ரைபர் ஷோரூம்ல போறோம். அங்கவும் பேஸ் வேரியன்ட்ல வந்து ஏசி இல்ல, ரியர் வென்ட்ல. அது ஒரு டிராபேக்கா தெரிஞ்சிச்சு. ரெண்டாவது ரூஃப் ரயில் வந்து 3வது வேரியன்ட்ல தான் கொடுக்காங்க. வண்டியில சுத்தமா லக்கேஜ் வைக்க இடமே கிடையாது. நீங்க ரூஃப் ரயில எடுக்காம வண்டி எடுத்துட்டு
திரும்ப ஒரு ரூஃப் ரயில வச்சு திரும்ப கேரியரை மாட்டுறதுக்கு ஒரு 40,000 ரூபாய் கண்டிப்பா செலவாயிரும். சரிங்களா? எப்படின்னா ரூஃப் ரயில் வந்து கம்பெனில 10,000 ரூபாய் சொல்லுவாங்க. திரும்ப இன்ஸ்டாலேஷன் சார்ஜ், ஜிஎஸ்டி இதெல்லாம் வருது. கேரியர் வந்து 18,000 ரூபாய், 17,000 ரூபாய், 15,000 ரூபாய் கண்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ரூஃப் ரயில் வந்து ஓயில மாட்டி வர்றது வேற. சரிங்களா? கம்பெனில மாட்டி வர்றது வேற, நம்ம ஷோரூம்ல மாட்டுறது வேற. சரிங்களா? இவங்க மாற்றும் போச்சுல கரெக்டா லீக் இல்லாம மாட்டிடுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதுவரைக்கும் நான் பார்த்த கார்ல யாருமே காரை வாங்கிட்டு திரும்ப ரயில் மாட்டினவங்க யாருமே இல்லை. சரிங்களா? நாங்க அந்த அளவு விசாரிச்சோம். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஸ்பேர் வீல் வந்து தேர்ட் வேரியன்ட்ல தான் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 2 வேரியன்ட்ல ஸ்பேர் வீல் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க டியூப்லெஸ் டயர் தான் எதுக்கு சார் ஸ்பேர் வீல் அப்படிம்பாங்க. ஸ்பேர் வீல் கரெக்டான நம்பர்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு டயரோட செலவு ரொம்ப மிச்சமாகும். சரிங்களா? ஃப்ரண்ட்ல டயர் பேக்ல போடுவீங்க, பேக்ல உள்ள ஃப்ரண்ட்ல போடுவீங்க. ஃபுல்லா சேஞ்ச் உடனே ஒரு ஸ்டெப்னி வெளியே எடுத்துட்டு ஒரு புது டயர் வாங்கி 2 புது டயரை வண்டியில மாட்டுவீங்க, ஒன்னத்துக்கு ஸ்டெப்னில போடுவீங்க. அப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கு. சரிங்களா? அந்த லாபமான வேலை இருக்கும். அது வந்து இதுல இல்ல. தேர்ட் வேரியன்ட்ல தான் உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீல் கொடுக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி டிரைவருக்கு வந்து மைலேஜ் வந்து ஒரு விதமான கமாண்ட் இருக்கு. அப்படிங்கும் பட்சத்துல இப்போ நாங்கள் ஷோரூம்ல டிரைவரை பார்த்தாச்சு. சரிங்களா? பேஸ் வேரியன்ட், செகண்ட், தேர்ட் வேரியன்ட் தான் பிடிச்சிருக்கு. அது போயிட்டு 8,4 லட்ச ரூபா போயிட்டு. சரிங்களா? அப்படிங்கும் பட்சத்துல நம்ம வந்து டிரைவர்ல மைலேஜ் மட்டும் செக் பண்ணோம்டா அப்படிங்கும் பட்சத்துல அடுத்தால பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் வந்து மைலேஜ் செக் பண்ணோம். எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா சினிமாக்கு போறப்போ பார்க்கிங்ல, ட்ரெஸ் எடுக்கும் போதுல பார்க்கிங்ல, பார்க்கு, ரோட்ல போற வண்டி எல்லாத்தையும் பிடிச்சு கேட்டோம். இது வந்து தனித்தனியா நடந்துச்சு. அவன் ஒரு பக்கம் நடந்துச்சு, நான் ஒரு பக்கம் நடந்துச்சு, பார்த்துட்டு வந்துட்டோம். அடுத்த ஒரு மாசமா வந்து இந்த மைலேஜ் விசாரிக்கிறதுல தான். சரிங்களா? அதுல டிரைவர்ல கம்பெனில கோட் பண்றது வந்து 18ல இருந்து 20 சொல்றாங்க. ஆனா பெரும்பாலும் சிட்டிக்குள்ள ஓட்டுறவங்க அப்படிலாம் ஓட்டுறவங்க வந்து 18, 20 எல்லாம் எடுக்கல. சரிங்களா? 13.5, 14, 12 இப்படிதான் எடுக்காங்க. லாங்ல போனா நல்லா கிடைக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி டாப் கியர் போட்ட உடனே 4 வேல ஏறிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லா கிடைக்கும். 19, 20 எல்லாம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதனால அது மாதிரி சிட்டிக்குள்ள வாரீங்க போறீங்க, உங்களுக்கு சிட்டி டச் ரொம்ப இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் நினைச்சளவு எடுக்க முடியாது. சரிங்களா? ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இந்த வண்டி போதும், நாங்க வந்து 9 லட்சத்துல 7 சீட்டர் வாங்கிட்டு ஒரு 2 லட்ச ரூபா ஃபியூல் போட்டு ஒரு 4 வருஷத்துல நாங்க வித்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து இந்த 13 லட்ச ரூபா 7 சீட்டர் கம்பேர் பண்ணி இது கூட பேசுறாங்க. அப்படின்னாலும் ஓகே. அதனால சரி நமக்கு டிரைவர் மைலேஜ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா வேகனார் லைட்டா மைலேஜ் பார்க்கலாம் அப்படிங்கிற பட்சத்துல டீ போர்ட்ல வந்து நிறைய வேகனார் இருக்கு. சரிங்களா? எல்லா ஸ்டாண்டுக்கு போனாலும் 2-3 வேகனார் இருக்கு. அவங்ககிட்ட விசாரிக்கிறப்போ எல்லாருமே 24, 23, 22, ஒருத்தவங்கலாம் 24.7 எடுத்திருந்தாங்க. அப்பதான் ட்ரிப்புக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. டேஷ்போர்டை தட்டி காமிச்சாங்க. மதுரை ட்ரிப் போயிட்டு வந்தாங்க லாங்ல. நல்லா மைலேஜ் கொடுத்துருந்துச்சு. அப்படிங்கும் பட்சத்துல இந்த வண்டியா அந்த வண்டியா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம மைலேஜ் செக் பண்ணிட்டு இருக்க டைம்ல வந்து நிசான்ல வந்து கிராவிட் வந்து ரிலீஸ் ஆகுது. சரிங்களா? ரெண்டையும் டிரைவரையும் கிராவிட்டையும் கம்பேர் பண்ணும்போது HSL சேம் தான், கிட்டத்தட்ட ஒரு போல தான் இருக்கு. டிரைவரோட கிராவிட் வந்து ஒரு 10,000 ரூபாய் கம்மியா இருந்துச்சு அந்த டைம்ல. சரிங்களா? அதனால நாங்க வந்து அதை ரொம்ப டீப்பா அதுக்குள்ள நாங்க வந்து போகல, இதோடய முடிச்சுக்கிட்டோம். இப்ப கடைசியில வந்து ஜூன் மாசம் கார் புக் பண்ணிருக்காரு. ஆகஸ்ட் மாசம் 60 நாள் கேட்டிருக்காங்க டெலிவரி டைம். ஆகஸ்ட் மாசம் கார் வருது. சரிங்களா? இப்ப அதே மாதிரி இந்த சர்வீஸ் சென்டரை பத்தி மாத்திரலாம். கம்பெனி சர்வீஸ் சென்டர் வந்து இன்னைக்கு என்ன லெவல் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரிங்களா? பர்டிகுலரா இவி வெஹிக்கிள் எல்லாம் பிரச்சனை கண்டுபிடிக்க ரொம்ப திணறாங்க. காரை வாங்கிட்டு ஒரு ஸ்பேர் கார் அவங்க கையில கொடுத்துருந்தாங்க, வச்சுக்காங்க சார் நாங்க சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வண்டியை நேரம் அனுப்பிடுறாங்க. எங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்க இருக்கோ அங்க அனுப்பிட்டு அங்க இருந்து திரும்ப வருது. 1.5 மாசம் 2 மாசம் டைம் எடுத்து வந்த கார்லாம் இருக்கு. அதனால நீங்க வாங்க போற காருக்கு சர்வீஸ் எப்படி இருக்கு, சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாத்துக்காங்க. சரிங்களா? சில காருக்குலாம் சர்வீஸ் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம், ஸ்பேர் வந்து ரொம்ப ரேட் அதிகம். அதனால அதையும் நீங்க விசாரிச்சுக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா பாயிண்ட்டையும் சூப்பரா பேசிக்கா பார்த்தாச்சு. நீங்களும் கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல எழுதுங்க என்னென்ன பார்த்து வாங்குனீங்க, உங்களுக்கு வந்து அந்த கார்ல என்ன பிடிச்சிருக்கு, என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கறத பாருங்க. நமக்கு இந்த இடத்துல இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பேச முடியும். சரிங்களா? நான் நிறைய பேசணும்னு எல்லாம் எடுத்து வச்சு ஒரு வீடியோ பண்ணாதான் அதை அப்படியே குறைச்சு தான் இது பண்ணியிருக்கேன். கண்டிப்பா யாரையும் பாதிக்காத மாதிரி தான் வீடியோ பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.